ஹாய் கைஸ். சவுதி அரேபியாவிலேருந்து ஆரஞ்சு ஃபார்ம் எப்படி போனோம் அப்படின்னு உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இது. ரொம்ப விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சவுதி அரேபியாவில் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து தென்னை மரம், குளம் அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் அங்கே வந்து சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கல், மண், ஆர்ட் மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் வந்து இது யாருமே ஆர்ட் பண்ணது கிடையாது. அது இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது அந்த ஊரில். அதனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழகாகவே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ராவல் பண்ணும்போது. எல்லா இடமுமே வித்தியாசமாக வந்து நம்ம ஊர்லலாம் வந்து ஆர்ட்டாக தான் வைக்கணும். ஆனால் அங்கே வந்து ஆர்ட் வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இயற்கையாகவே அது அப்படி தான் இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் நல்லா வந்து இயற்கையான தென்னை மரம், பச்சை பசுமையாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே முள்ளு செடியும், இந்த பாறை, மண், கற்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தூரம் போயாச்சுங்க. எனக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு, ஆரஞ்சு ஃபார்ம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம். 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் பார்க்க வந்து எல்லாமே வந்து ஆர்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. ட்ராவல் இப்போ முடியும், அப்போ முடியும். ஏன்னா ஆரஞ்சு ஃபார்ம் வந்து இது வரைக்கும் நான் ஆரஞ்சு ஃபார்ம் பார்த்ததில்ல. ஆரஞ்சு பார்த்துருக்கேன், ஆரஞ்சு ஃபார்ம் பார்த்ததில்ல. அதனால் ஆரஞ்சு ஃபார்மை பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை விட வந்து நம்ம போகிற வழியில் வந்து எங்கேயுமே ஒரு வீடு இல்லைங்க, ஒரு ஷாப், ஈவன் ஒரு கடை கூட இல்லை. ஒரு தண்ணி வாங்கி குடிக்கணும்னா கூட ஒரு கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக அந்த மாதிரி தான். நீங்கள் போகும்போதே இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஈவன் தண்ணி கூட அங்கே கிடைக்காது. எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு போகலைன்னா கடைக்கு வேண்டி ரொம்ப நம்ம வந்து தேட வேண்டியது இருக்கும். அதுக்கு பெட்ரு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. நாங்களும் பார்த்தோம், சரி கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும், கொஞ்சம் தூரம் போனால் ஷாப் வந்துடணும். ஆனால் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த கற்கள், மண், அதாவது இடிஞ்சு விழுறது மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் வந்து சூப்பராக இருக்குதுங்க பார்க்க. பாருங்கள், ஒத்தையில் ஒரு அதெல்லாம் ஆர்ட் மாதிரி யாரோ செஞ்சு வச்சது மாதிரியே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து கேட்டோம் அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட. ஆனால் வந்து இல்லை, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அது இதாக தான் இருக்கணும். அதே மாதிரி நிறைய டேட்ஸ் ஃபார்மு, டேட்ஸ் ட்ரீ அந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்மாக வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து போகிறது வந்து வில்லேஜ் பார்த்தீங்களா, அதனால் வில்லேஜில் வந்து ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் தான் அவங்க. அதேமாதிரி வந்து சோளம் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கல்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அல்லாமல் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கற்கள், மண் அந்த மாதிரி தரையில் வந்து 1, 2 காட்டு செடி நிற்கும். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம்லாம் வந்து நம்ம ஊரில் உள்ள ஆட்கள்லாம் வந்து ஓட்டுறாங்க, ஒட்டகம் மேய்க்கிறாங்க. அது வந்து எந்த இதுன்னு தெரில நேஷ்னாலிட்டி. ஆனால் வந்து ஒட்டகம்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. எப்படி தான் அந்த இடத்துல இருந்து வாழ்கிறாங்களோ தெரில, அது வேறு விஷயம். அல்லாமல் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் பாருங்கள், பார்க்கவே வந்து ஒரு ஆர்ட் மாதிரியே இருக்கா, யாரோ செய்தது மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து இது வந்து செய்தது கிடையாதுங்க. ஆல்ரெடி இந்த மண் இருந்தது, அது இடிச்சோ இல்லை அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு அப்படி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க, ஒரு அட்ராக்டிவாக. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து செடி, புல் அந்த மாதிரி தான் இருக்கும். குளம், ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக மண்ணு தாங்க. அது வந்து செதுக்கி எடுத்தது மாதிரி சூப்பராக பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இன்னொரு மலையெல்லாம் பாருங்களேன், அங்கேருந்து பார்க்கவே ஃபுல் இதை நம்ம ஆரஞ்சு ஃபார்ம் தொட்டட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனவே இதை க்ரீனிஷை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வில்லேஜ்குள்ளே வந்துட்டோம் போல் அப்படின்னு. எனவே இது வில்லேஜான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இது வில்லேஜா இல்லை திருப்பியும் வந்து ஏதாவது நம்ம வந்து பார்டர் க்ராஸ் பண்ணி போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஆரஞ்சு ஃபார்ம் போகிறதுக்குள்ளாடி அந்த என்ட்ரன்ஸ் லொக்கேஷன். அந்த என்ட்ரன்ஸ் லொக்கேஷனில் தான் நம்ம வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். அதை கிராஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் எங்கே ஆரஞ்சு ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுதான் தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ஆரஞ்சு ஃபார்ம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேடி பார்த்துட்டே இருந்தோம். பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆரஞ்சு ஃபார்மும் இல்லை, எல்லாம் சீசன் முடிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. போச்சுடா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு ஏமாந்து தான் போகிறோம், ஆரஞ்சு ஃபார்மே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து லாஸ்ட்டு வந்து எப்படியோ ஃபைனலாக ஒரு ஆரஞ்சு ஃபார்மை ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து ஒரு ஆரஞ்சு ஃபார்மை கண்டுபிடிச்சி அவங்க வந்து இந்த ஃபார்முக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் இந்த அட்ரஸ் இது பண்ணி போனால் இன்னும் மலை தாங்க இருக்குது. அந்த கிராஸ் பண்ணால் ஆரஞ்சு ஃபார்ம் வந்துடுன்னு பார்த்தா இன்னும் திருப்பி மலையாக தான் இருக்குது. ஐயோ, அப்போ ஆரஞ்சு ஃபார்மே இல்லையா, சும்மா தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில
தோட்டத்துலலாம் வந்து 1, 2 மரம், ஆரஞ்சு மரம் அப்படியெல்லாம் வச்சிருந்தாங்க. ஃபைனலா கண்டுபிடிச்சு வந்துட்டோங்க. ஆரஞ்சு பாருங்கங்க, எவ்வளோ கொல கொலையா இருக்கு. ஆனா, அந்த இடத்துல யாருமே இல்ல. ரொம்ப தூரம் கூப்பிட்டு பார்த்தோம். யாருமே வரல. ஆரஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே கட்டி பிடிக்கணும் போல இருந்துச்சு. இந்த மரத்துல வீடியோஸ் எல்லாம் எடுத்து சாத்துக்குடி ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு அதுவும். அதுவும் வந்து நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பார்த்தோம். அதுக்கு உள்ளாடி போகும்போது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன் யாருமே இல்ல. நாங்க உள்ளாடி வந்து பண்ணைலாம் வச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் என்னன்னே தெரில அது. அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சுல சின்னமா ஒரு இது இருக்கும். குட்டி ஆரஞ்சு மாதிரி, எலுமிச்சை மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதெல்லாமே மொசம்பி தாங்க. ஆரஞ்சு இல்ல. ஆரஞ்சு வந்து சாஃப்ட்டா தானே தோல் இருக்கும். இது வந்து ஃபுல்லா வந்து மொசம்பி மாதிரியே இருந்துச்சு. எதுவுமே பறிக்க விடல. ஆனா நாங்க ரொம்ப தூரம் ரொம்ப இது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம். யாருமே இல்ல. வ சரிடா அப்ப வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க 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 ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு மரத்த விட்டு போகவே ஆசை வரல. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்படியே நின்னுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வாழை மரத்த பாருங்கங்க. நம்ம ஊர்லலாம் வாழை மரம் இஷ்டத்துக்கு இருக்கு. ஆனா சவுதி அரேபியால வித்தியாசமா வாழை மரத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நெறைய வாழை மரம் இருந்துச்சு. வாழை மரம் அதில வாழைப்பழம் கூட காய் கூட இருந்துச்சு. அது மாதிரி நெறைய பார்த்தோம். அப்புறம் எலுமிச்சை இருந்துச்சு. இது வந்து வேற ஒரு ஃபார்ம் தான். இந்த ஃபார்ம்ல வந்து நெறைய வித்தியாசமான ட்ரீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. முருங்கை மரம் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வரப்பு போட்டிருந்துச்சு. ஆனா வந்து கேள்விப்பட்டிருக்கேன் வில்லேஜ்ல வந்து பாம்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் பயமா இருந்துச்சு நடக்கிறதுக்கு. ஏதோ கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காட்ஸ் கிரேஸ் ஒண்ணும் ஆகல. அ ரொம்ப விசிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப காடு மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லா. அந்த ஃபார்ம்ல தான் நெறைய ஆரஞ்சு இருந்துச்சு. இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் குறைச்சு தான் ஆரஞ்சு இருந்துச்சு. ஏன்னா சீசன் முடிஞ்சு தானே நம்ம வந்து போறோம். ஜான்வரியில தான் நல்ல சீசன் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ஜான்வரி 1 அந்த மாதிரி வந்து சீசன் வந்து ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்கு போகும்போது வேற மரத்துல 1, 2 மொசாம்பி, ஆரஞ்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெறைய ஒண்ணும் இல்ல. எனிவே நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் மாதிரியே புல்லெல்லாம் இருந்துச்சுங்க. வில்லேஜ்ல இப்படியெல்லாம் இருக்கான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஒரு மரத்துல ஒரே ஒரு ஆரஞ்சுங்க பாருங்க. சரி அப்படி நடந்து 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 12:00 ஆயிடுச்சுங்க. பசி வேற ஒரு பக்கம். சரி ஓகே அப்போ ஆரஞ்சு ஃபார்ம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி சீக்கிரம் இடத்த விடலான்னு பார்த்தா ஒவ்வொரு மரத்தையும் பார்த்தா அந்த மரத்தை விட்டு போகிறதுக்கே ஆசை இல்லைங்க. அதிலே இருந்துக்கலாம் போல் அப்படியே ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஆரஞ்சு ஃபார்ம் இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஆரஞ்சு ஃபார்மு. செமையாக இருந்துச்சுன்னா செமையாக இருந்துச்சு. அந்த ஆரஞ்செல்லாம் பார்க்குறேன்னா இனி ஒரு பயம் புல்லாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் காலுக்கு கீழெல்லாம் முள்ளு செடியெல்லாம் இருக்கும்ல காட்டுக்குள்ளாடி, அந்த மாதிரி முள்ளு செடியாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் விடலைங்க. எல்லா மரத்தையும் பார்த்துட்டு தான் போவோம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஆரஞ்சு ஃபார்மை விட்டு போகவே இல்லை. சரி டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எல்லா ஆரஞ்சு ட்ரீயும் எல்லா ட்ரீயும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எல்லா ஆரஞ்சு ட்ரீயும் விசிட் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இதில் எல்லா மரத்தையும் விசிட் பண்ணிட்டு தானே போகிறோம். மொசாம்பி இருந்துச்சோ ஆரஞ்சு இருந்துச்சோ இல்லை. ஆனால் வந்து எல்லா மரத்தையும் பார்த்துட்டு தான் போவோம். அந்த ஃபார்மில் நடக்க தொடங்கினா பாருங்க மணிக்கூர் கணக்கில் போகிறோம் 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 போகிறோம். ஃபோட்டோ எடுத்தால் ஆசை தீராது. லேடிஸ்க்கு எங்கே போனாலும் அப்படி தானே ஆசை தீரவே தீராது எதுக்குமே. அப்புறம் இதில வந்து சவுதி அரேபியால ஃபர்ஸ்ட்டு டாக் பார்க்குறாங்க. டாக் வந்து அந்த ஊர்ல அந்த ஃபார்ம்ல வளர்க்குறாங்க. ஆனா கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அது எங்க கூடயே தான் வந்துட்டு இருந்துச்சு. கடிக்க ஒண்ணும் இல்ல. இப்படி போக 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 ஏக்கர் கணக்குல இருக்குங்க. போனா போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு இதில வந்து எங்களுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. சரி போதும்ப்பா, திருப்பி போலாம்ப்பா. இதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தோணிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நடக்க 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 போயிட்டே இருக்குதுங்க ஏக்கர் கணக்குல. இங்க உள்ளவங்களும் சொல்லவா வேணும். ஏக்கர் கணக்கில் தானே வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்த உடனே மூச்சு வாங்கிடுச்சு. சரி ஓகே அப்போ இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸு இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பிடிச்சே வச்சுருந்தாங்க. சரி ஓகே உங்கள் ஆசை தீர நீங்கள் நடங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி சரி ஆரஞ்சு இதெல்லாம் மொசம்பி தாங்க. ஆரஞ்சு கிடையாது இதெல்லாம் மொசம்பி. பார்த்தாலே தெரியும். ஆரஞ்சு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தோல். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதாங்க அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.